கேப் ஸ்லீவ் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நான் லைனிங்கில் தான் கை கட் பண்ண போகிறேன். அதுக்கு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி நாலாக மடித்து போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 4 இன்ச் ஹைட் மார்க் பண்ணுறேன். ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடிச்சடிக்கிறக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலான ஸ்லீவுக்கு ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுவோம். ஆனால் கேப் ஸ்லீவுக்கு அந்த மாதிரி போட தேவையில்லை. ஸ்லீவ் ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது கூட எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம மேலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கை வளைவு வரைவோம். ஆனால் கேப் ஸ்லீவுக்கு 3 இன்ச் ஹைட்டெல்லாம் எதுவும் மார்க் பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இதை தனியாக கட் பண்ணிடலாம். சென்டரில் நாச் போட்டுக்கணும். ஸ்லீவ் ரவுண்ட் இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் 6 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதையும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வளைவு மார்க் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டோட்டல் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதில் பாதியை இந்த வளைவு மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு நான் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது கூட தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். முன்பக்க கைக்குழி கட் பண்ணுறக்காக சென்டரில் இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்தது இந்த வளைவில் இருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சை டச் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். கிளாத்தை நான் 4 மடித்து போட்டிருக்கேன். அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான் கட் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 கிளாத்தாக இருக்கும். இதில் மார்க் பண்ணதை மட்டும் கட் பண்ணுறேன். கைக்குழி கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தில் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு கட் பண்ணலாம். கட்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே நான் லைனிங் கிளாத்தை வைக்கிறேன். கீழே 1/2 இன்ச் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்தி தான் நம்ம மார்க் பண்ணுறப்போ மேலே 1 இன்ச்சாக மார்க் பண்ணோம். கீழே 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன். கட் பண்ணியிருக்கிற அந்த ஷேப்லையே ஜாயின் பண்ணணும். ½ இன்ச்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை பேக் சைடில் கொண்டு போயிடலாம். இப்போது இந்த கிளாத் கூட லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு பெரிய நம்பர் தையலாக வச்சு போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத் போக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம்.
2 ஸ்லீவும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம். சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன். இதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு பாதியும் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் எப்பவும் போல் சைடு ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.